வணக்கம் அக்கா எல்லாருக்கும். எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். ஒரு 2 ரொம்ப பெரிய நல்ல விஷயங்கள். அந்த விஷயங்களோட இன்னைக்கும், நாளைக்கும் வேண்டுதல் கடிதம் எழுதணும். நேத்தே வீடியோ வந்திருக்கணும். இன்னைக்கு குடுக்குறேன். இன்னைக்கு எழுத ஆரம்பிச்சுடுங்க. இன்னைக்கும், நாளைக்கும் எழுத ஆரம்பிங்க. இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை எழுத ஆரம்பிங்க. 12ஆம் தேதி பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி. இந்த 12ஆம் தேதி வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமிக்காக இன்றும் நாளையும் உங்களுடைய கடிதங்கள் எழுதலாம். வேண்டுதல்கள் மிக எளிமையாக உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அந்த பிரச்சனைகளை எழுதி ஏற்கனவே பல பேருக்கு தெரியும், புதுசாக வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தெரியாது இல்லையா? அதனால எளிமையான முறையில் உங்களுடைய பெயர், ஊர், உங்களுடைய குறைகள், கோயிலுக்கு அனுப்பக்கூடிய அந்த காணிக்கை, அதனுடைய ரசீது இதை அனுப்பி வைத்துட்டு இன்றைக்கும் நாளைக்கும் வெள்ளியும் சனியும் அனுப்பும்போது ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுடைய வேண்டுதல் கடிதங்கள் படிக்கப்படும். 2 விஷயம் நல்ல விஷயம்னு சொன்னேன் இல்லையா? இந்த 2 விஷயம் என்னம்மா அப்படின்னா, ஒன்று 12ஆம் வகுப்பு பரீட்சை எழுதிய பிள்ளைகளுக்கும் 10ஆம் வகுப்பு பரீட்சை எழுதிய பிள்ளைங்களுக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே பாஸ் ஆகிருக்காங்க. ஒரு சில பிள்ளைங்களை தவிர பாக்கி எல்லாருமே பாஸ் ஆகிருக்காங்க. 100க்கு 98% பாஸ் ஆகிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா வராய்கிட்ட எழுதி கோரிக்கை வைத்த அத்தனை குழந்தைகளும் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகிருக்காங்க. எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டே இருக்காங்க, நன்றி தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அம்மாவுடைய பூஜைக்கு பால் வாங்கி அபிஷேகம் பண்ணுங்கம்மா, என் பிள்ளை பாஸ் ஆகிருக்குன்னு அனுப்பிச்சிட்ருக்காங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதோட இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, மழை ஒரு மிகப்பெரிய கொடுமை, வெயிலுடைய தாக்கம் அதிகரித்து உயிர் போகக்கூடிய அளவுக்கு இருந்த அந்த தாக்கத்தை குறைத்து வாராகிக்கு எழுதி வைக்கப்பட்ட அந்த வேண்டுதலினுடைய பலனாக இன்றைக்கு பரவலாக எல்லா இடங்கள்லையும் மழை பொழிஞ்சிட்ருக்கு. அதுவும் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷந்தான். இந்த 2 நல்ல விஷயங்களோடையும் இந்த வேண்டுதல் கடிதத்தினுடைய அப்டேட் உங்களோட பகிர்ந்துக்கத்தான் இந்த ஒரு பதிவு. வேண்டுதல் கடிதம் இன்றைக்கும் நாளைக்கும், அதாவது வெள்ளியும் சனியும் 10, 11 ஆகிய 2 தினங்கள் நீங்கள் எழுதி அனுப்பலாம். 12ஆம் தேதி உங்களுடைய வேண்டுதல் கடிதம் படிக்கப்பட்டு வாராகி, நாகலட்சுமி வாராகியினுடைய பாதத்தில் உங்களுடைய கடிதங்கள் சமர்ப்பிக்கப்படும். வேண்டுதல்கள் எழுதி வைப்பதின் வாயிலாக எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு எங்கேயோ இருந்துட்டு அம்மாவை பார்க்காமையே அம்மாவினுடைய பாதத்தில் குறைகளை செலுத்தி நலமுடன் வாழ்கிறத நம்ம எல்லாரும் பார்த்துட்ருக்கோம். இன்னும் எல்லா குடும்பங்களுக்கும் துன்பமின்றி இன்பம் நிறைந்து நலமோடு வளமோடு வாழணும் என்ற அருள்வாசியோடு விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம்.